கண்களை மூடி நம்ம செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். அப்பா, அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இயேசுப்பா. இதுவரைக்கும் எங்களை கண்ணின்மணி போல நீங்கள் நடத்தி வந்திருக்கிறீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய தேவன் எங்களோடு இந்த மாதத்தில் இதுவரைக்கும், இந்த வருஷத்தில் இதுவரைக்கும் எங்களோடு இருந்து நடத்தி பேசி எங்களை சீரமைத்து எங்களை சீர்பொருத்தி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருந்த கலைகளெல்லாம் பிடுங்கி எங்களை மாற்றி கொண்டு இருக்கிற நல்ல நிலமாக மாற்றி கொண்டு இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நல்ல மாதத்தையும் முதலாவது 2வது நாள் எங்களுக்கு காண இந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருந்து செயல்படுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க, ஆளுகை செய்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவெல்லாம் சுஜிபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்னும் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். சாரி, என்ன அப்படின்னா வாலண்டியர்ஷிப். ஸோ நம்ம சபையில் வாலண்டியர்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த வாலண்டியர்ஸ் இது வரைக்கும் நம்ம வாலண்டியர் வேணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த வாலண்டியருக்கு எதுக்காக இந்த வாலண்டியர் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சாட்சி. ஸோ என்னுடைய ஊழியம் இந்த தேசத்தில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு ஜெர்மனியில் நான் வந்த புதுசில் the first ministry that God gave me is to clean the toilets. ஹோப் சர்ச்சில், ஃப்ராங்க்ஃபர்ட் ரிங்கில் இருக்க சர்ச், அங்கே ஹோப் சர்ச்சில் அப்போ தான் கோவிட் வரும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் ஊழியம் என்ன அப்படின்னா டாய்லெட் கழுவுறது. கிட்டத்தட்ட அன்டில் அந்த லாக்டவுன் வரது வரைக்கும், ஸோ ஒவ்வொரு வாரமும் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டாய்லெட் கழுவுறது தான் என்னுடைய முதலாவது ஊழியம். அந்த ஊழியம் பண்ணும்போது உண்மையாலுமே நான் நினைக்கல இந்த இடத்துல வந்து நான் இப்போ ஒரு போதகனாக நான் நிற்பேன் அப்படின்னு நான் உண்மையாலுமே நான் நினச்சது கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நான் தாழ்மையாக நான் சொல்ல முடியும். அந்த இடத்துல உட்காந்துட்டு என்ன அப்படின்னா, எனக்கு இந்தியாவில் ஊழியம் சபையில் சர்ச்சில் ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணி எனக்கு பழக்கம். இங்கே வந்து ஊழியம் பண்ணாமல் சும்மா உட்காந்து எனக்கு உண்மையாலுமே கை நம்மன்னு இருந்துருச்சு. ஸோ அப்போ ஏதாச்சும் ஒரு ஊழியம் ஏதாச்சும் எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஸ்லைடில் போட்டாங்க. என்ன ஸ்லைடு அப்படின்னா, டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆள் வேணும் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும், அதுதான் என்னுடைய வேலை. ஸோ அப்போ சரி ஓகே இதுதான் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஐ வில் டேக் திஸ் அப் அப்படின்ட்டு அந்த காரியத்தை அந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் தேவன் எனக்கு கிருபை செய்கிறதுக்கு எனக்கு கிருபை செஞ்சார். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு இந்த ஊழியத்தை செய்கிறது எனக்கு இது வரைக்கும் எத்தனையோ விதங்களில் இன்டெரக்டாக எனக்கு நிறைய இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது. நீங்கள் ஒரு வேளை நினைக்கல இதெல்லாம் ஒரு சின்ன ஊழியராக நான் செய்யணும் அப்படின்ட்டு. பட் தேவனுக்காக நம்ம எதை செய்தாலும் அவர் அதுக்கு பிரதிபலனை தர வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அந்த தேவனுடைய பார்வையில் சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் அப்படின்ட்டு ஒரு ஊழியமே கிடையாது. எல்லாமே அவருடைய பார்வையில் ஊழியம்தான். எல்லாமே அவருடைய பார்வையில் அவருடைய வேலை தான். பரலோகத்துக்கென்று நம்ம செய்கிறோம், மனுஷனுக்காக நம்ம எதுவுமே செய்யலை. அதனால் உங்களுக்கு ஆவியானவர் உங்களை ஏவுறாரானால் தயவு செஞ்சு நீங்கள் செய்யுங்க. ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிறதுல நீங்கள் அந்த ஃபுல் கமிட்டடாக நீங்கள் செய்யுங்க. அதுக்கு தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். இது வரைக்கும் நம்ம என்ன சர்மன் டைட்டில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஃபர்ம் அண்ட் இன்டெகிரிட்டி, தமிழில் உத்தமத்தில் உறுதி. ஸோ இது வரைக்கும் நிறைய சர்மன் சீரீஸில் நம்ம சப்டைட்டில்ஸில் நம்ம பார்த்துட்டோம். முதலாவது என்ன சப்டைட்டிலில் பார்த்தோம் ஞாபகம் இருக்குதா? ஃபர்ஸ்ட் சப்டைட்டில் என்ன பார்த்தோம்? சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், எதற்காக இந்த உத்தமம் நமக்கு தேவை அப்படின்ட்டு ஒரு மனுஷனை வச்சு, வேதத்தில் உள்ள ஒரு மனுஷனை வச்சு நம்ம பார்த்தோம். எஸ், போட்டாங்க. தேவனோடு சஞ்சரிக்க உத்தமம் அவசியம் இல்லையா? ஸோ த இன்டெகிரிட்டி இஸ் அ மஸ்ட் டு கம்யூன் வித் காட். தேவனோடு சஞ்சரிக்க உத்தமம் அவசியம். ஓகே, திருப்பி நான் இன்னைக்கு கொஞ்சம் திருப்பி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம போக போகிறோம். தேவனோடு சஞ்சரிக்க உத்தமம் அவசியம். 2வது நம்ம ஒரு சப்டைட்டில் நம்ம பார்த்தோம், செயல்பாட்டில் உத்தமம் இல்லையா? அந்த செயல்பாட்டில் உத்தமத்தில் நிறைய சப் கேட்டகரிஸ் பார்த்தோம். நம்ம இன்டெகிரிட்டி இன் ஆக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த இன்டெகிரிட்டி இன் ஆக்ஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன அதில் உள்ள டாபிக்? வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், நம்ம சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும். ஸ்க்ரீனில் போட்டிங்களாமா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், ஸோ சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்ம பேசுகிறதும் ஒன்றா இருக்கணும். இதுக்கு 2வது இன்டென்ஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், சிந்தனையும் செயலும் ஒன்றாக இருக்கணும். 3வது நம்முடைய இன்டெகிரிட்டிக்காக, நம்முடைய உத்தமத்துக்காக நம்ம ஒன்றை இழக்கிறதுக்கு கூட நம்ம ஆயத்தமாக இருக்கணும். 4வது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அந்த உத்தமத்துக்கு கொண்டு வருகிறதுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில குற்றங்களை, சில குறைவுகளை நமக்கு உணர்த்தும் போது அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதை மாற்றிக்கணும். இதுதான் நம்ம பார்த்தது. அதுக்கு அடுத்தது ஒன்று பார்த்தோம், போன வாரம் நம்ம பார்த்தது அந்தரங்கத்தில் உத்தமம், இன்டெகிரிட்டி வித்தின் 4 walls அப்படி நம்ம பார்த்தோம். இந்த அந்தரங்கத்தில் உத்தமம் எது? எப்படிப்பட்ட அந்தரங்கத்தில் உத்தமம்? கொஞ்சம் பேசுங்க.
கமான். எதனால அந்தரங்கத்தில் உத்தமம்? எங்க அந்தரங்கத்தில் உத்தம்னா ஹை லெவலா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹார்ட். ஓகே, ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க டீம் பிரதர். ஹார்ட். வேற? உள்ளான மனிதன். நிறைய பேர் ஒவ்வொன்றும் சொல்றீங்க. ஓகே, நான் இந்த போன வாரத்தினுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப்பை கொடுத்துட்டு நான் இன்னைக்கான செய்திக்குள்ள நாங்கள் போக விரும்புகிறேன். இன்டெகிரிட்டி வித்தின் நம்முடைய அந்தரங்கத்தில் உத்தமம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில உள்ளான மனிதனின் உத்தமம். உள்ளான மனிதனுக்குள்ளாக என்ன நடக்குதோ அந்த மனுஷனுக்குள்ள உத்தமம் இருக்கணும். ஸோ வெளியரங்கமா நிறைய பேர் நிறைய காரியங்களை ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் டிம் பிரதர் சொன்னது போல நம்முடைய இருதயத்திலேருந்து உத்தமம் வெளியில வரணும். நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குது? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸோ உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியில வரும். ஆனா பலருக்கு உள்ள வேற மாதிரி இருக்கும், வெளியில வேற மாதிரி இருக்கும். உள்ள கடுகடுன்னு இருப்பாங்க, வெளியில அப்படியே பல்ல ஈன்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? உள்ள கணவன் மனைவி கிட்டே 2 பேத்துக்குள்ள சண்டை போட்டாங்க அப்படின்னா உள்ள அப்படியே பயங்கர கோவமா இருக்கும். அப்படியே 100 டிகிரிஸ்ல அப்படியே உள்ள கொதிச்சுட்டு இருக்கும் எண்ணெய். ஆனா வெளியில பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சாந்த சொரூபி மாதிரி இருப்பாங்க. ஸோ உள்ள இருக்கிறதும் வெளியில இருக்கிறதும் நம்முடைய உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியில வரணும். நம்முடைய உள்ளான மனிதன் சுத்தமா இருந்தால், உத்தமத்தில் இருந்தால் அந்த உள்ளான இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடும். நம்ம உள்ளான மனிதனிடத்துல உத்தமம் இருந்தால் வெளியான மனிதனிடத்துல உத்தமம் வருமா வராதா? உத்தமம் வருமா வராதா? உள்ள நடிச்சோம் அப்படின்னா வெளியிலேயே நடிச்சுட்டு தான் இருக்கும். உள்ள என்னைக்கு நம்ம உண்மையாலுமே நம்மளுடைய இருதயத்துல ஒரு உத்தமம் வருதோ அன்னைக்கு அந்த உத்தமம் நம்ம வாழ்க்கையில வெளியரங்கமாய் செயல்படும். ஆமென். அதுக்காக தான் தேவன் இந்த உத்தமம் என்கிறது இட் இஸ் நாட் ஆப்ஷனல், இட் இஸ் a must to have in our lives. ஆமென். இந்த உத்தமம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு எடுத்துக்கலாம், இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னது? பரிசுத்தம் இல்லையா? உத்தமமா இருக்கணும். உத்தமத்துல நம்ம உறுதியா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில என்ன வந்தாலும் அந்த உத்தமத்தை நம்ம பிடித்துக் கொள்ளணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன டைட்டில் அப்படின்னா, உத்தமனுக்கு வரும் ஆசீர்வாதங்கள். blessings of a person with in integrity. உத்தமனுக்கு வரும் ஆசீர்வாதங்கள். இன்னைக்கோட கர்த்தருக்கு சித்தமானால் இதோட ஷார்ட் பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இதோட இந்த சர்மன் சீரியஸ்ல ஒரு சின்ன ஒரு பிரேக். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரங்களில் வேற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் நம்ம மத்தியில இதோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். இன்னைக்கு ஒரு வசனத்துக்கு நேராக நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 17:1. எடுத்தவங்க யாராச்சும் வாசிக்க முடியுமா? ஆதியாகமம் 17:1. ஆமென். அவர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்றாரு? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நம்ம ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது யாராச்சும் வேணாம்னு சொல்லுவீங்களா இங்க? இல்லையா? ஆசீர்வாதம் கொடுத்தா நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுங்க, நாங்கள் வச்சுக்கிறோம். நம்ம வீட்டில் இடமே இல்லைன்னாலும் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சில ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த நம்ம ஈபேல கிளைனசேகன்ல பார்த்தீங்கன்னா வெர்ஷன்கன்ல போடுவாங்க. அந்த ஐட்டம் நமக்கு தேவையே படாது. ஆனாலும் சரி ஃபியூச்சர்ல தேவைப்படும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு நம்ம வாங்கி வாங்கி வச்சுப்போம். அதே போல தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் எனக்கு நிச்சயமா வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு வேதனையை அவர் கூட்ட மாட்டார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவர் ஆசீர்வாதத்தை நமக்கு ஒன்று கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்ட மாட்டார். அவர் நம்முடைய கொடுக்கும்போது எந்த ஒரு கஷ்டமும் வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவருடைய ஆசீர்வாதம் வரும்போது நம்ம வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் உத்தமனுக்கு தேவன் பெருத்த துணையாக இருக்கிறார். அவர் நம்முடைய துணையாக இருக்கிறார். இந்த உத்தமத்திற்கு வருகிற ஆசீர்வாதத்துல நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் எடுத்த வாழ்க்கையில சொல்றாரு, அவருடைய 99வது வயதுல சொல்றாரு, எனக்கு முன்பாக நீ என்ன பண்ணு? நீ எனக்கு நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எத்தனாவது வயசுல அது சொல்றாரு? 99வது வயதுல அவர் சொல்றாரு. அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அது வரைக்கும் ஏதோ நடந்து கொண்டே இருக்குது. ஆகார் நடந்திருக்கிறாங்க. ஆகாருக்கு முன்பாக சில காரியங்கள் அவர் செய்திருக்கிறார். இதெல்லாம் நடந்தும் நிறைய வாக்குத்தத்தங்களை அவர் பெற்றிருக்கிறார். நீங்களும் நானும் இன்னைக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறுதா நிறைவேறலை அப்படின்னா இட் இஸ் a question mark. புரியுதா? நம்ம வாழ்க்கையில நிறைய வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். நானும் பெற்றிருக்கிறேன்,
நீங்களும் பெற்றிருக்கீங்க. அந்த வாக்குத்தத்தங்களுக்கு பலர் உடனே நடக்குது, சில வாக்குத்தத்தங்கள் தாமதமாகுது, சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமலே இருக்குது அப்படின்னு நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தமா இருக்கிறது அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தங்கள் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் a conditional blessing and the second one it is an unconditional blessing. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம் இது conditional blessing unconditional blessing அப்படின்ட்டு. முதலாவது நம்ம பலர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அவர் நிச்சயமாய் செய்திருவார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனா அந்த செய்ய முன்பாக இந்த ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல முன்பாக ஃபர்ஸ்ட் வசனமே என்ன சொல்றார் அப்படின்னா, நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. அதுக்கு பின்பாக தான் ஆசீர்வாதமே இருக்குது இல்லையா? நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வசனத்தை விட்டுருவோம், மற்ற வசனத்தை எல்லாம் பிடிச்சுப்போம் இல்லையா? அந்த வசனத்துக்கு பின்பாக வசனம் என்ன சொல்லுது? நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளுவோம். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு நம்ம பிடிச்சு கொள்வோம். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னை ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இதை பிடிச்சுப்போம். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுத்து அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். இது எல்லாவற்றையும் நம்ம பிடிச்சுப்போம். ஆனா என்ன மறந்துடும் அப்படின்னா, உத்தமனாய் இரு அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம் இல்லையா? நம்ம இதுவரைக்கும் மற்ற வசங்கள்லாம் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் இல்லையா? உனக்கு வந்து உன்னுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், இதெல்லாம் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஆனால் எது ஞாபகம் இருக்காது? அதுக்கான கண்டிஷன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்காது. ஸோ தேவனுடைய பிளஸிங் எப்படி அப்படின்னா இட் இஸ் கண்டிஷனல் பிளஸிங்ஸ். ஸோ முக்காவாசி அதாவது 99% நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் அதுக்கு முன்பாக ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாரு. இதை பண்ணுனா இது. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் என்னன்னா, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல். இந்த வசனத்தை நம்ம சிம்பிளா முடிச்சிருவோம். ஆனா அந்த வசனத்துக்கு முன்பாக ஒரு வசனம் இருக்குது, இந்த கட்டளைகள் எல்லாம் நீ கை கொண்டால் இல்லையா? இந்த கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் தான் உனக்கு இந்த ஆசீர்வாதம். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த வசனத்தை உனக்கு கொடுத்துட்டாரு, நான் பிடிச்சிக்கிறேன். எப்பா இந்த வசனத்தை சொல்லியிருக்கீங்க, நான் அந்த வசனத்துக்கு எனக்கு நிச்சயமா ஆசீர்வாதம் வரும். நிச்சயமா ஆசீர்வாதம் வரும் தான். அந்த வசனத்தை கண்டிப்பா அந்த ஆசீர்வாதம், அந்த வசனம் கீழே போகவே போகாது. அதுக்கான ஆசீர்வாதம் நிச்சயமா நமக்கு உண்டு. ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதியா இருக்கிறோமா இல்லையா? அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதியா இருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட போய் நம்ம சொல்றோம், இங்க பாருப்பா உனக்கு இன்னைக்கு நான் சாக்லேட் தரேன், ஒரு பாக்ஸ் ஃபுல்லா சாக்லேட் தரேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது அந்த குழந்தைகிட்ட நான் பண்ற ஒரு வாக்குத்தத்தம். இட் இஸ் a promise. நான் அந்த குழந்தைகிட்ட நான் சொல்றேன், நம்ம பின்னாடி குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைகிட்ட நான் ஒரு டப்பா நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டப்பா சாக்லேட் தரேன். அந்த சாக்லேட் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்களோட இருதயம் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு அந்த சாக்லேட் டப்பாவை கொடுக்கறதுக்கு முன்பாக ஒரு பெரிய டப்பா ஃபுல்லா சாக்லேட் இருக்கு. அந்த சாக்லேட்டை கொடுக்கறதுக்கு முன்பாக நான் சொல்றேன், நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சா உனக்கு இந்த சாக்லேட் டப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இப்போ அந்த குழந்தைங்க எனக்கு கீழ்ப்படியுமா படாதா? அதே நேரத்தில் அந்த குழந்தைங்களுக்கு நான் அந்த சாக்லேட் டப்பாவை கொடுத்துட்டு நான் சொல்றேன், இப்போ எனக்கு நீ கீழ்ப்படின்னு சொல்றேன். அந்த குழந்தைங்களுடைய பார்வையில் என்ன இருக்கும்? சாக்லேட் மேலே தான் இருக்கும். அந்த சாக்லேட்டை சாப்பிடலாம், எப்போ சாப்பிடலாம், அந்த சாக்லேட்டை வந்து எடுத்து எப்படி லபன்னு சாப்பிடலாம் அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலே அன்னைக்கு சுகர் ஹைப் ஆகி அது என்ன பண்ணும் நமக்கு தெரியுது. இருக்கிற எல்லா சேரையும் உடச்சி தள்ளி விட்டு என்னெல்லாமோ பண்ணி விட்டுரும். ஆனால் அந்த டப்பா ஃபுல்லாக சாக்லேட் அன்னைக்கு கொடுத்துட்டு சாப்பிட்ரு அப்படின்னா முடிஞ்சது இல்லையா? அப்பா அம்மாவா இருக்கிற நம்ம முடிஞ்சோம். என் வீட்டில் என்ன உடையும், எது கீழே விழும், எது எங்கே விழும், அந்த குழந்தை எங்கே விழும், பல்லு உடையுமா மூக்குடையுமா எதுவும் நமக்கு தெரியாது. அந்த குழந்தைக்கு நமக்கு தெரியும், ஒரு தகப்பன் தாய்க்கு தெரியும், ஒரு சாக்லேட் அந்த குழந்தைக்கு கொடுத்தாதான் அந்த குழந்தைக்கு நல்லது இல்லையா? அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதுக்கு ஹைப் ஆயிரும் இல்லையா? அதே போலதான் தேவன் நம்மகிட்ட என்னது அப்படின்னா இந்த கண்டிஷனை சொல்லிட்டீங்க பாரு, நீ எனக்கு கீழ்ப்படி, எனக்கு கீழ்ப்படிஞ்சா நான் உனக்கு இந்த சாக்லேட்டை கொடுக்குறேன். அந்த சாக்லேட்டை மொத்தமாக நான் கொடுக்க போறது கிடையாது. இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் வேதத்தில் இருக்கு. ஆனால் தேவன் சொல்றாரு, நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன். ஆமீன். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போது நம்மளால சாப்பிடவும் முடியும், நம்மளால டைஜஸ்டும் பண்ண முடியும். ஆமீன். நமக்கு ஒருவேளை மொத்தமாக வானத்தின் பழக்கணிகளை திறந்து தலை மேலே போட்டார்னா என்ன பண்ணுவீங்க நீங்க இன்னைக்கு? இல்லை ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நமக்கு புரியுற மாதிரி, இப்போ ஒரே நாளில் 1 பில்லியன் யூரோஸ் உங்க கையில் கொடுக்குறாரு ஆண்டவர், என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு சபைக்கே வரமாட்டோம், உட்காந்து இந்த காசை என்ன பண்ணலாம் இல்லையா? இந்த காசை எங்க போடலாம், எங்க வீடு வாங்கலாம், எந்த கார் வாங்கலாம்,
இந்த காருக்கு எவ்வளோ இந்த காரை இப்போ ரேஞ்ச் என் மனைவி போன வாரம் வரும்போது சொன்னாங்க, பக்கத்தில் ஒரு ரேஞ்ச் ரோவர் வந்துச்சு. அந்த ரேஞ்ச் ரோவர் பார்த்துட்டு சூப்பராக இருக்கேப்பா அப்படின்னாங்க. அந்த கார் என்ன விலைன்னு எனக்கு தெரியாதுமா, சத்தியமா நம்மளால வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு இந்த வாரம் உட்காந்துட்டு சரி என் மனைவி பார்த்தாங்களே அப்படின்ட்டு சும்மா கூகுளில் பார்த்து இங்கே பாரு ப்ரைஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பாரு அப்படின்னு காமிக்கும்போது 150K சம்திங் போட்டிருந்தான். அப்போ சொன்னேன், இங்கே பாரு இந்த காருக்கு நம்மளால காரை வாங்கிடலாம், வாங்குறதுக்கு கூட காசு இல்லை உண்மையாலுமே. ஆனா வாங்கினாலுமே, கடன் கொடுத்து வாங்கினாலுமே அந்த கடனுக்கு அந்த காருக்கு மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த கார் ஒரு ஓரமா நின்னுட்டு அது பாட்டுக்கு அப்படியே டெய்லி நீ போய் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டை க்ளீன் பண்ற மாதிரி தொடச்சு டஸ்ட் தட்டிட்டு தான் இருக்கணுமே தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டைஜஸ்ட் பண்ற அளவுக்கு தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அதுக்கு என்ன முதலாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா கீழ்ப்படி. இல்லையா? ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது there is two type of blessings. இன்னொரு டைப் ஆஃப் blessing இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறதில்ல. முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் a conditional blessing. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், நிபந்தனையற்ற ஆசீர்வாதங்கள் ரொம்ப ரேர். நிபந்தனையற்ற ஆசீர்வாதங்கள் இட் இஸ் வெரி ரேர் that God gives us the unconditional blessings. அதே நேரத்தில் தேவன் பார்த்தீங்க அப்படின்னா அன்கண்டிஷனல் blessings-ஐயும் கொடுக்குறாரு. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம் இது நடக்குமா அப்படின்ட்டு. நடக்குது. எங்க அப்படின்னா ஓசியால நம்ம வாசிப்போம். ஓசியா 2வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். ஓசியா 2வது அதிகாரம் 14, 15. ஆமென். அந்த வசனம் 14வது வசனம் என்ன சொல்லுது? அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்தில் அணைத்து கொண்டு போய் அவளோடு பச்சமாய் பேசி. தேவன் நமக்கு கொடுக்கிற 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் ஆல்ரெடி பெற்றவர்களாக நம்ம இருப்போம். இந்த நயம் காட்டி அழைக்கிறது அப்படின்னா இது யாருக்கு அதிகமாய் தேவன் செய்வார் அப்படின்னா, தேவனை விட்டு ரொம்ப பின்மாற்றத்தில் போன ஜனங்களை, தேவனிடத்திலிருந்து தூரமாக இருக்கிற ஜனங்களை, ஒருவேளை நான் பிலீவராக இருக்கலாம், இந்த ஜனங்களை தேவன் கொண்டு வரதுக்காக அதிகமாய் பயன்படுத்துகிறதா வனாந்தரத்தில் நயம் காட்டி அழைக்கிறது. நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், என்னுடைய குடும்பமும் கிறிஸ்தவ குடும்பம் தான். நான் ஒரு சபையில், நான் இன்னைக்கு உத்தமத்தை பற்றி நான் சொல்றேனே, சபையில் நல்ல சூப்பரான நல்ல பையன், ஆனால் சபைக்கு வெளியில் அப்படியே ஆப்போசிட்டான பையன். சபையில் நல்ல வேலை செய்வேன், கீபோர்டு வாசிப்பேன், எல்லாத்தையும் பண்ணுவேன், சர்வீஸுக்கு முன்னாடி பண்ணிடுவேன், எல்லாமே பண்ணிடுவேன். ஆனா சபைக்கு வெளியில அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி பையன். சபையில இருக்கிறவங்களுக்கு யாருமே தெரியாது. சண்டே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட், இதெல்லாம் ஃபர்ஸ்ட். ஆனா சபைக்கு வெளியில அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு தேவன் ஒரு நாள் ஒரு செக் பாயிண்ட் வச்சார். என்னுடைய அப்பா மூலியமா ஒரு செக் பாயிண்ட் வச்சாரு. அவருக்கு பைபாஸ் சர்ஜரி, ஹார்ட் திடீர்னு ஒரு நாள் நடக்குது. ஈஸ்டர் குட் ஃப்ரைடே டைம்ல அந்த 40 நாள் அந்த ஜெப நேரத்துல ஒரு நாள் திடீர்னு அப்பா என்ன சொல்றாரு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படின்னு. டக்குன்னு அப்படி கூட்டிட்டு போனா டாக்டர் சொல்றாங்க 8 பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 8 பிளாக்ஸ் அப்படின்னு எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு லேட் மேரேஜ், அவர் லேட் பர்த்து, எல்லாமே லேட்டு. நான் தான் முதல் பையன். அப்போது எனக்கு ரொம்ப இருதயம் படபடன்னு, இது என்ன பண்ண போகிறோம் நம்ம. அது வரைக்கும் என்னுடைய ஒரு பிளான், என்னுடைய கோல், ஃபியூச்சர் விஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நல்லா சாப்பிடணும், நல்லா ஊர் சுற்றணும், காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், நான் இதுதான் என்னுடைய பிளானாக இருந்துச்சு. ஆனால் அப்போ எனக்கு உடஞ்சே போச்சு, என்ன நடக்குது என் வாழ்க்கையில். இது வரைக்கும் அப்பா அம்மா 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, அவன் பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். இப்போ எல்லாமே நம்ம தலையில் விழுதே அப்படின்ட்டு அந்த இடத்துல ஸ்டெப் இன் பண்ணோம். அப்போ ஸ்டெப் இன் பண்ணும்போது அப்போ தான் நான் தேவனிடத்தில் உண்மையாலுமே நான் நெருங்கி சேர ஒரு நேரமாக இருந்துச்சு. அந்த நெருங்கி சேர நேரத்தில் தேவன்கிட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணி, அப்பா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நிறைய காரியங்களை விட்டு அந்த சர்ஜரி அவருக்கு நடக்குது. சர்ஜரி முன்னாடி வரைக்கும் டாக்டர் சொன்னது அப்படின்னா 8 பிளாக்ஸ் இருக்குது. அவருடைய ஹார்ட்ஸில் 8 பிளாக்ஸ் இருக்குது. அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும். ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்ட் இதெல்லாம் பண்ண முடியாது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. டாடி உள்ளே போகும்போது சர்ஜரி சென்டருக்குள்ள, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது சொல்லாரு, நான் வருவேன்னு எதிர்பார்க்காதீங்க, எதுக்கும் ஆயத்தமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த மெசேஜ் தான் அவர் எங்களுக்கு கொடுத்துட்டு போறாரு. அப்போ போகும்போது எனக்கும் எங்கள் அம்மாவும், நானும் எங்கள் அம்மாவும் தான் அங்கே இருக்கிறோம். ஒரே அழுகை எங்கள் 2 பேத்துக்கு. ஸோ என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு, அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாரு. உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட பல மணி நேரம் அந்த சர்ஜரி போகுது. ஏன்னா 5 பிளாக்கு, 8 பிளாக்கு முடிச்சுட்டு வெளியில் வரணுமே அப்படின்னு பல மணி நேரம், கிட்டத்தட்ட காலையில் ஏர்லி 8 o'clock 9 o'clock போனது கிட்டத்தட்ட மத்தியானம் 2-3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சைடு புரியல. அப்புறம் டாக்டர்ஸ் அந்த எங்களை கூப்பிட்டு சொல்லாங்க. அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு சூழ்நிலையாக நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா,
8 பிளாக்கோட உள்ள போனவர் டாக்டர் சொல்றாங்க, அதுல இருந்த 3 பிளாக் எங்கனால பார்க்கவே முடியல. அதுல 5 பிளாக் தான் நாங்க பார்த்தோம். அந்த 3 பிளாக் காணாமயே போயிருச்சு. We did not know what has happened அப்படின்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல அந்த சர்ஜரிக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஷார்ட் டைம் தான். ரொம்ப அவருக்கு மெடிசன் எல்லாம் இதெல்லாம் எதுவுமே நடக்கல. அப்போ நான் தேவனிடத்துல விசுவாசத்தோடு அப்பதான் நான் தேவனுக்கு முன்பாக வந்தேன். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தேவனை விட்டு பின்மாற்றத்துல போன ஒரு மனிதனை தேவன் என்ன பண்ணுவாருன்னா நயங்காட்டி அழைப்பார். இந்த நயங்காட்டி அழைக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் a ஒன் டைம் ப்ராசஸ். இப்போ என்னுடைய தகப்பன் ஒரு சுகவீனத்தில் போயிட்டு இருக்காரு. என்னுடைய தம்பி பார்த்தீங்கன்னா கடைசி தம்பி ரொம்ப தூரம் போயிட்டான், தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். ஆனால் அவன் நான் சொன்ன இந்த வேதத்தை படி, இந்த சங்கீதம் 91 சங்கீதம் 119 ரெகுலர் எடுத்து படிச்சுட்டேன்னு சொல்லும்போது என் தம்பி பைபிளை படிக்க மாட்டான். காடெல்லாம் ஆகுது அப்படின்ட்டு நான் ரொம்ப ஹானஸ்டாக நான் பேசுகிறேன், நான் ஃபில்டர் பண்ணி பேசலை. இப்படி பேசிட்டு இருந்த என் தம்பி சொல்கிறான், நான் டேடிக்கு முன்னாடி உட்காந்து நான் சங்கீதம் 91 நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ நான் யோசித்தேன், ஒரு மனுஷனை நயங்காட்டி எப்படி அழைக்க முடியுமோ அதே போல தேவன் நயங்காட்டி உள்ள அழைச்சிடுவார். அதை உள்ள கொண்டு வரது வரைக்கும் அந்த நயங்காட்டுதல் இருக்கும். அந்த வனாந்திரத்துல அந்த கடினமான பாதையில போகும்போது உங்களை என்னையும் தேவன் நயங்காட்டி உள்ள அழைத்து கொண்டு வருவார். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இட் இஸ் அ கண்டிஷனல் பிளஸிங். வனாந்திரத்துல இருக்கும்போது கடினமான பாதையில தேவனை விட்டு தூரம் போகும்போது இட் இஸ் அன்கண்டிஷனல். அது நயங்காட்டி அழைக்கிறது. அந்த உள்ள வந்ததுக்கு அப்புறம் இட் இஸ் அ கண்டிஷனல் பிளஸிங் தட் காட் கிவ்ஸ் அஸ். உனக்கு இது வேணுமா, இதை நீ பண்ணு, எனக்கு கீழ்ப்படி, நான் செய்கிறதை நான் சொல்றதை நீ செய், அப்பொழுதுதான் உனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும் அப்படின்ட்டு ஆபிரகாமை நோக்கி சொன்ன இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொன்றையும் உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற்றுறதுக்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு அவர் கேட்கறது ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு. ஆமென், ஆமென். இன்னைக்கு நம்ம யோசிப்போம், are we walking in righteousness, are we walking in integrity, are we walking with integrity, are we speaking with integrity? நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம கேட்கிற காரியங்களும், நம்ம இருதயத்துல சிந்திக்கிறது, இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இருதயத்துல ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம், வாயில இன்னொன்று பேசிட்டு இருப்பாங்க. இருதயத்துல ஒன்று சிந்தித்து கொண்டு இருப்பாங்க, வேற ஒன்று பேசி கொண்டு இருப்பாங்க. தேவன் அதை நம்ம கிட்ட விரும்புகிறதே கிடையாது. நான் உண்மையாலுமே நான் சொல்றேன், தேவன் he does not like the lies. தேவன் நம்ம கிட்ட பொய் பேசுறதா இவர் விரும்புறதே கிடையாது. நம்ம சொல்லலாம் இது ஒரு சின்ன பொய் தானே. நோ, தேவன் உங்ககிட்ட எங்கிட்ட விரும்புறது என்ன அப்படின்னா, பாவம்னா அது பாவம் தான்ப்பா, அது சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் கிடையாது, அது பாவம்னா அது பாவம் தான். அதுக்கான நீதியை தேவன் நிச்சயமாய் செய்வார். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அவன் என்னென்ன தப்பு செய்யறானோ அவனுக்கு இந்த பூமியிலே சரி கட்டப்படும். உங்க வாழ்க்கையினுடைய வாழ்க்கையின் தேவையில்லாத பாதையில் நம்ம போகும்போது கடினமான சூழ்நிலையில் வருது அப்படின்னா அது எதற்காக அப்படின்னா, நீதிமானுக்கு இந்த பூமியிலேயே சரி கட்டப்படும். ஆமென். இந்த ஆசீர்வாதம், அந்த உத்தமனுக்கு வரும் ஆசீர்வாதம் நான் சொன்னேன், இட் இஸ் a conditional blessing. இந்த கண்டிஷனல் blessing ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புறது, இந்த கண்டிஷனல் blessing நமக்காக மாத்திரம் கிடையாது, நமக்கோடு மாத்திரம் நிக்க போறது கிடையாது, நம்முடைய சந்ததிக்கும் அது பாயும். ஆமென். அந்த ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி வைக்க விரும்புற சப்டைட்டில், the blessings that flows also to our current and also to future generation. இன்றைய மற்றும் வரவிருக்கும் தலைமுறைக்கு வரும் ஆசீர்வாதங்கள். உத்தமனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது? ஃபர்ஸ்ட், it is also for current and also for future generations. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனமும். 26, 4, 5. ஆமென். இந்த வசனம் எல்லாம் கேட்டது மாதிரி இருக்குதா? நல்லா கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா அந்த வசனத்துக்கு முன்பாக நான் 3வது வசனத்துல சொல்றாரு, 4வது வசனத்துல, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. ஆமென். இதே தான் போன வாரம் நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நேத்து நம்ம பார்த்தோம். நான் உண்மையாலுமே அவங்க இந்த வசனத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க சொன்னா கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆபிரகாமுக்கு மாத்திரம் அந்த ஆசீர்வாதம் கிடையாது, அவனுடைய சந்ததியாகிய ஈசாக்குக்கும் அந்த ஆசீர்வாதம் வருது, இஸ்மவேலுக்கும் அந்த ஆசீர்வாதம் போகுது. தேவன் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற ஆசீர்வாதங்கள், நீங்க நினைக்கலாம் நான் நல்லவனா இருந்துட்டேன்னா எனக்கு மாத்திரம் தான் ஆசீர்வாதம் அப்படின்ட்டு. நம்ம நல்லவங்களா இருந்தோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்கிறது. ஆமென். பலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு விதமா இருப்பாங்க, ஆனா அவங்க பிள்ளைகள் தேவனோடு வளர்ந்து வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். ஆனா அந்த தாய் தகப்பனுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்காது. ஆனா அதே நேரத்தில் அந்த தாய் தகப்பன்மாரும் தேவனோடு நெருங்கி உத்தமமாய் நடப்பார்கள் என்றால் அந்த தாய் தகப்பன்மாருக்கும் ஆசீர்வாதம் வரும். அதே போல அந்த ஆசீர்வாதங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும்
பாய்ந்து செல்கிறது நீங்களும் நானும் பார்ப்பீங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நமக்கு நல்லா தெரியும் அவன் எப்படி ஆபிரகாமுடைய துவக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அவருடைய தகப்பனாகிய தேராக ஆரானிலே இருந்து விட்டார். அதுக்கப்புறம் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், நீ கிளம்பி உன்னுடைய குடும்பத்தார் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போ அப்படின்னு சொல்றாரு. திருப்பி லோத்தை கூட்டிட்டு போறாரு. அந்த லோத்தை கூட்டிட்டு போகும்போது அவருடைய மந்தைகள் எப்படி பெருகுச்சு. லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் 2 பேர்த்தோட மேய்ப்பர்களுக்குள்ள சண்டை ஆகிற அளவுக்கு பெருகுச்சு. இதுக்கு மேல என்னால பூமி தாங்க மாட்டேங்குதுக்குப்பா, இதுக்கு மேல இங்க இருந்துச்சுன்னா நமக்குள்ள ஆகாது. உன்னுடைய ஆடு எது என்னுடைய ஆடுன்னு எதுன்னு தெரியாது, உன்னுடைய மேய்ப்பர் எதுன்னு யாருன்னு தெரியாது, என்னுடைய மேய்ப்பன் யாருன்னு தெரியாது. இவ்வளவு காரியங்கள் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி அப்படின்னா ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கொடுத்தார். அந்த ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமோடு மாத்திரம் நிக்கல, ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் பெருகுது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் நடக்குது. அவர் எது சொல்றாரு? வசனம் தெளிவா சொல்லுது, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால, எனக்கு கீழ்ப்படிந்ததுனால, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் இப்ப என்ன பண்ண போறேன்? நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எப்ப சொல்றாரு அப்படின்னா, ஈசாக்குடைய வாழ்க்கையில அவர் பஞ்சத்துல போறாரு. அவங்க என்ன, ஆபிரகாம் பஞ்சத்துல போகும்போது எங்க போனாங்க? எகிப்துக்கு போனாங்க. இப்ப ஈசாக்குடைய யோசனை என்ன இருக்குது அப்படின்னா, அவரும் எகிப்துக்கு போலான்னு யோசிக்கிறாரு. ஆனா தேவன் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீ என்ன பண்ணு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படின்னு ஆபிரகாம் வச்சுட்டு சொல்றாரு. அதே ஈசாக்குடைய வாழ்க்கையில சொல்றாரு. அந்த இடத்துல ஈசாக்குடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அவர் விதைவிதைத்தான் பஞ்சத்தின் பாதையில, பஞ்சத்தின் சூழ்நிலையில. அவர் சொல்றாரு, நீ இந்த இடத்துல இரு. நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சற்று யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம் அப்படின்னு நம்ம வரும்போது நம்ம எங்க ஓடுறோம்? இங்க செழிப்பான ஒரு இடத்துக்கு. எகிப்து அப்படிங்கிறது எதை குறிக்கும்? செழிப்பான ஒரு இடம், அடிமைத்தனத்தின் வீடு. இதுதான் எகிப்து நமக்கு குறிக்கும். ஆனா தேவன் நம்ம கிட்ட விரும்புறது என்ன அப்படின்னா, பஞ்சம் வருது அப்படின்னா நீ எங்க போகாத? எகிப்துக்கு போகாத, வேற எங்கேயும் போகாத, நீ என்னிடத்துல வா, நான் சொல்லுகிறத நீ கீழ்ப்படி. நீ இருக்கிற இடத்துல, ஒருவேளை நீ இருக்கிற இடத்துல பஞ்சமா இருக்கலாம், நீ இருக்கிற இடத்துல உனக்கு வறட்சியா இருக்கலாம், நீ இருக்கிற இடத்துல உனக்கு தண்ணி இல்லாம இருக்கலாம். ஆனால் நீ இருக்கிற இடத்துலயே உனக்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன். ஆமென். நம்ம என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நான் அங்க போனா நான் அங்க இருக்கலாம், நான் இங்க போனா நான் எல்லாம் இருக்கலாம். எகிப்துல நான் இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எகிப்துல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் எகிப்துல இருந்தாலே எனக்கு நல்லா இருக்குமே, எகிப்துல இருந்து எனக்கு கறி கிடைக்குமே, எகிப்துல இருந்து எனக்கு வெஜிடபிள்ஸ் கிடைக்குமே, நல்லது கிடைக்குமே, நீங்க என்னடா டெய்லி எனக்கு கொண்டு வந்து மன்னாவை கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா தேவன் நம்மகிட்ட விரும்புதுன்னா, இருக்கிற இடத்துல நான் உன்னை வைக்கிற இடத்துல நீ இரு. நமக்கு we might be going through a time of desertness, we might be going through a time of dryness, ஆனால் இந்த drynessலயும் தேவன் நமக்கு போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் நம்மளை கைவிடுகிறதே கிடையாது. இது யாருக்கு வரும்? இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரும்? கீழ்ப்படிந்து உத்தமமா இருக்கிறவனுக்கு. ஆமென். இந்த வசனத்தை நம்ம சொல்றோம், ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு அறுவடை செய்த, இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம். ஆனா அதுக்கான கண்டிஷனை நம்ம மறந்துடுறோம். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? The condition is obedience to Father. The condition is obedience and listening to what Father says to you and me. நம்ம இதெல்லாம் கீழ்ப்படியாம எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் வேணும், நம்ம பிள்ளைகள் மாத்திரம் நம்ம கையில சாக்லேட் வச்சுட்டு இந்தாப்பா அப்படின்னா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணும்? கீழ்ப்படிவாங்களா? எப்போ கையில இருந்து எதை புடுங்களா அப்படின்னு தான் நம்ம பார்ப்பாங்க இல்லையா பிள்ளைங்க? அதே போலதான் நம்ம இன்னைக்கு பல நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம், ஜஸ்ட் அப்படியே எடுத்துக்கலாமே. இல்ல தேவன் நமக்கு எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கீழ்ப்படி. இருக்கிற இடத்துல, நான் சொல்ற இடத்துல நீ இரு, நான் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் தருவேன். நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொல்றதுக்கு கீழ்ப்படிய வேண்டியது மாத்திரம் தான் உன்னுடைய வேலை. நான் சொல்றத நீ செய்வது மாத்திரம் தான் உன்னுடைய வேலை. மற்றது எல்லாத்தையும் ஐ வில் டேக் கேர், பிகாஸ் யூ ஆர் மை சைல்ட். நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிற, நான் உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வேன்? இல்லையா? நம்ம பிள்ளைக்கு நம்ம சாக்லேட் கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறோம்? இல்லையா? சோ நம்ம பிள்ளைக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறோம்? தேவன் அதே தான் உங்ககிட்ட என்கிட்ட சொல்றாரு. I will give to you, I will bless you, I will make you the nations, I will rise the kings from you. இதெல்லாம் தேவன் உங்ககிட்ட என்னிடத்துல சொல்கிற வார்த்தை. ஆனா அதுக்கு ஒரே ஒரு கீ கோல் என்ன அப்படின்னா, கீ ரூல் என்ன அப்படின்னா, obedience. ஆமென். அந்த obedience தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்ம இங்க பயன்ல நம்ம இந்த சைடுல நம்ம இருக்கிறோம். இதே பயன்ல நமக்கு நார்த் சைடு போனீங்க அப்படின்னா, நம்ம நியூன்பர்க், இங்கோல்ஸ்டாட் எல்லாம் அங்கெல்லாம் தாண்டி போனீங்க அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, அங்க இருக்கிற நிலம் எப்படிப்பட்ட ஒரு நிலம் அப்படின்னா, மணலான ஒரு நிலம். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? அங்க இருக்கிற மியூனிக்ல இருக்கிற நிலமும் அப்படிப்பட்ட ஒரு நிலம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நிலம் எப்படின்னா, தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா தண்ணி அப்படியே உள்ள உறிஞ்சுக்கும். அந்த வறட்சி வந்துருச்சு அப்படின்னா, அந்த வறட்சி அது அப்படியே உள்ள தண்ணி ஊத்த 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 உள்ள இழுத்துட்டே தான் இருக்கும். இந்த பட்டணங்கள் எல்லாம் ரூல்ஸ், சம்மர் வந்துச்சுன்னா என்ன ரூல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா,
முடிஞ்ச அளவுக்கு நீங்க தண்ணியை செடிக்கு ஊத்தாதீங்க, நீங்க தண்ணியை பூலுக்கு ஊத்தாதீங்க. மியூனிக்ல இப்ப என்ன ரூல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பூல் இருந்துச்சு அப்படின்னா பூலுக்கு தயவு செஞ்சு தண்ணி ஊற்றக்கூடாது, கிராஸுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. இது மியூனிக்ல இப்போ இருக்கிற ரூல். எதனால அப்படின்னா தே ஆர் கோயிங் த்ரூ அ டைம் ஆஃப் டிஃபிகல்ட்டி. வறட்சியின் பாதையில் மியூனிக் போயிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் எங்க பக்கத்து வீட்டு பாட்டி சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஊர்ல அந்த பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த மண்ணு நல்ல இறுக்கமான மண்ணு. நம்ம தண்ணி ஊத்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி ஊத்தி அப்படியே பிடிச்சிக்கும், அது உள்ள போகாது. அந்த தண்ணியை நல்லா அந்த மண்ணு உறிஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செடி அப்படியே வளர விடுது. நம்முடைய நிலம் எப்படிப்பட்ட ஒரு நிலமாக இருக்கணும் அப்படின்னா, தேவன் கொடுக்கிற நன்மைகளை, தேவன் நம்ம வாழ்க்கையில கொடுக்கிற காரியங்களை அப்படியே பிடிச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த காரியங்களுக்கான பதில்களை நம்ம கொடுக்கணும். இதே அந்த நிலம், அந்த மண்ணு வறண்ட ஒரு நிலமாக மணலாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊத்துனீங்கன்னா என்ன பண்ணும்? மேல செடி நம்ம வச்சிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போமே, இந்த செடி இருக்கு. இந்த செடி நம்ம வச்சிருக்கிறோம். இதுல கீழ மணல் இருக்குது. மணல் வச்சுட்டு கீழ ஒரு பிளேட் வச்சிருக்கோம். தண்ணி ஊத்துனீங்கன்னா அது என்ன பண்ணும்? கீழ போயிரும். அதே நல்ல திக்கான மண் வச்சுட்டு அந்த செடியை வச்சு கீழ ஒரு பிளேட் வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த மண் எந்த அளவுக்கு அந்த தண்ணியை உறிஞ்சு கொள்ளுமோ அந்த அளவுக்கு அந்த மண் அப்படியே உறிஞ்சு கொள்ளும். தேவன் நம்ம கிட்ட விரும்புறது என்ன அப்படின்னா, பி திக் வித் மீ. அந்த மண் என்கிறது நம்ம தான். மண்ணான மனிதர்கள் நம்ம தான். தேவன் நம்ம கிட்ட அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, அவர் சொல்லுகிற காரியத்தை கொடுக்கும்போது, நம்ம அந்த ஒரு திக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாதான், லூஸான மண்ணு கிடையாது, டைட்டான ஒரு மண்ணா இருந்தாதான் தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்குள்ளாக சென்று கிரியை செய்யும். இல்ல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படின்னா அந்த மணலை போல, என்னதான் தண்ணி ஊத்தினாலும் சரி, என்னதான் அதுக்கு ஃபர்டிலைசர் ஊத்தினாலும் சரி, எல்லாம் கீழே வந்துட்டே இருக்கும். எல்லாம் கீழே வந்துட்டே இருக்கும். அந்த செடி பாத்துக்கு அப்படியே கடைசியில் என்ன ஆகும்? செத்தே போயிரும். அது போல தேவன் நம்மகிட்ட இருக்கிறது நம்ம விரும்புறது கிடையாது. He wants us to be flourish. He wants us to bless us. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் இல்லையா? அவர் நம்ம ஒருபோதும் நம்ம நாசமா போறதுக்கோ இல்ல நம்ம தரித்திரர்களா இருக்கிறதுக்கோ அவருடைய பிரியமே கிடையாது. He wants to bless us. ஆனா எப்படி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கு ஏற்றபடி நம்மளை ஆசீர்வதித்து சில நேரங்களில் வானத்தை திறந்து கூட நமக்கு கொடுப்பாரு. அது அளவான அளவு தான் கொடுப்பாரு. நம்ம பில்லியன் ஆயிரம் அப்படின்னா முடிஞ்சு. சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சான் பிரான்சிஸ்கோ சிட்டி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இட் இஸ் த சிலிகான் சிட்டி, சிலிகான் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சிலிகான் வேலியில் அவங்க எடுத்த சர்வேல போய் ஒவ்வொருத்தருடையாக எடுக்கிறாங்க. அந்த சர்வே எடுத்தவங்க கிட்ட ஒவ்வொருத்தருடைய கேட்குறாங்க, நீங்கள் இது எல்லாமே யூஎஸ்ல ஒரு கிறிஸ்தவ ஒரு பட்டணம், ஒரு கிறிஸ்தவ தேசம். அந்த அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐ வாண்ட் டு டாக் அபவுட் காட் டு யூ அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறது என்னன்னா, ஐ டு நாட் ஹேவ் டைம். இவங்க எல்லாருமே யார் அப்படின்னா தே ஆர் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபவுண்டர்ஸ், தே ஆர் சிடிஓஸ், சிஇஓஸ், சிஎஸ்ஓஸ், சிஎஃப்ஓஸ். இது எல்லாமே நல்ல பெரிய பெரிய ரோலில் இருக்கிறவங்க, நல்ல விபி, எஸ்விபி அப்படி நல்ல ரோலில் இருக்கிறவங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்ற ஆன்சர் என்ன? எனக்கு நேரம் கிடையாது. உங்களுக்கு உங்ககிட்ட எங்கிட்டையும் தேவன் ஒருவேளை இன்னைக்கு நம்ம இந்த பொசிஷனை கொடுத்துட்டு சிஇஓவா, சிடிஓவா, சிஎஃப்ஓவா இருந்தார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ டோன்ட் ஹேவ் டைம், ஐ நீட் டு ட்ராவல். எனக்கு இட் இஸ் அ டிமாண்டிங் ஒர்க். ஸோ நான் இவ்வளோ காரியங்கள் நான் பண்ணினா தான் எனக்கு இந்த ஒர்க்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். எனக்கு அப்போ தான் ஐ வில் பி மை பர்ஃபார்மன்ஸ் வில் பி குட் ஃபார் மீ டு கெட் அ பே ரைஸ் இல்லையா? இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவன் நம்மகிட்ட என்ன அப்படின்னா எப்போ என்ன கொடுக்கணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தேவனுக்கு தெரியும் இவனுக்கு என்ன தான் வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டான். ஆமேன். அதே போல தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எடுத்த உடனே எல்லாமே வரல. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே அந்த ஆசீர்வாதங்கள் ஒன்றொன்றா அதிகமாகுது. தேவன் உங்ககிட்ட என்கிட்டயும் ஆசீர்வாதத்தை நிச்சயமா கொடுப்பார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அது நிச்சயமாய் நமக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்களை அவர் தருவார். அதற்கு முதலாவது நம்ம பண்ண வேண்டியது அந்த கண்டிஷனல் பிளஸிங்கை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கீழ்ப்படியணும். ஆமேன், ஆமேன். இன்னொரு காரியத்துக்கு நேராக நம்ம போவோம். இஸ்ரவேல் 2 நாளாகமும் 19வது அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமும் 19:11. 19வது அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதியை நம்ம வாசிப்போம். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமேன், ஆமேன். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. தேவனாகிய கர்த்தர் நமக்கு முதலாவது ஆசீர்வாதம் என்னது? தேவன் நமக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்களை இட் இஸ் அ கண்டிஷனல் பிளஸிங் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அவர் தருகிறார். நம்முடைய சந்ததிக்கு மாத்திரம் கிடையாது, நம்முடைய வரப்போற பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவர் அந்த ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அதுதான் இன்னைக்கு உத்தமனுக்கு வரும் ஆசீர்வாதங்களும் முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஃபர்ஸ்ட் பிளஸிங் என்னது? அதுக்குள்ள நீங்க மணல் மாதிரி இருக்கீங்களே.
உத்தமனுக்கு கரண்ட் ஜெனரேஷன் அண்ட் ஆல்சோ தலைமுறையினருக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட். இன்னொரு தடவை கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்னது? ஆமா, உத்தமனுக்கு கரண்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ். ஆமென். த பிளஸிங்ஸ் ஃபார் கரண்ட் அண்ட் த ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ். ரெண்டாவது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் ஃபார் ரைச்சியஸ்னஸ், ரைச்சியஸ் பர்சன். இந்த 2 நாளாகமம் 19 அதிகாரத்தில் வாசிச்சோம் அப்படின்னா நம்ம யோசபாத் என்னும் ராஜாவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு உங்களுக்கு தெரியும், தாவீதுக்கு அப்புறம் அந்த காரியங்கள் ராஜ்யபாரம் 2ஆ பிரியுது. ஒன்று இஸ்ரவேல் எனப்படுது, இன்னொன்று யூதா எனப்படுது. அந்த யூதாக்கு கீழே வரப்படுகிற ஒரு ராஜா தான் யோசபாத், இல்லையா? இந்த யோசபாத் பார்த்தீங்க அப்படின்னா வேதத்தில் சொல்லப்படுகிறது பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு நல்ல ராஜா, இருந்த எல்லா விக்கிரகத்தின் காரியங்களை ஒழித்து போட்டு தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக நல்ல ஒரு பேர் எடுத்த ஒரு ராஜா. ஆனால் அந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேல் யாரு? இவங்களோட அந்த 12 கோத்திரத்தில் சேர்ந்த அந்த 2ஆ ஸ்பிளிட்டா இருக்குது. இப்போ அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய ராஜா யார் அப்படின்னா ஆகாப். இந்த ஆகாப் பார்த்தீங்கன்னா அப்படியே யோசபாத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு ராஜா. இந்த ஆகாப் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் போய் தேவையில்லாத காரியங்களை பண்றது, எல்லாத்தையும் பண்ணிட்டு. இப்போ இவங்க 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் வந்து சேர்ந்து போகக்கூடாது. இந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? ஆகாபு ஆப்போசிட்னா தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷன், தேவனுக்கு விரோதமான ஒரு மனுஷன், விதமான ஒரு ராஜா தான் அந்த ஆகாப். யோசபாத் எப்படிப்பட்ட ஒரு ராஜா? கீழ்ப்படுகிற ஒரு ராஜா, நல்ல விக்கிரகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் ஒழித்து போட்ட ஒரு ராஜா தான் யோசபாத். இந்த யோசபாத் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஆகாபோடு போய் உறவை வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, நீ நானும் ஒண்ணு, நம்ம வேற கிடையாது. நீங்க பின்ன அதிகாரங்கள் நீங்க வாசிங்க அப்படின்னா அவர் போய் சொல்றாரு, நீ நானும் ஒண்ணுப்பா, நீ நானும் வேறலாம் கிடையாது, நீ நானும் ஒண்ணு, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சேர்ந்து இருக்கலாம் அப்படின்றாரு. இப்போ ஆகாபு ஒரு பிளான போறாரு. இப்போ சிரியாவின் ராஜா இவங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வராங்க. இந்த ஆகாபை கொல்றது தான் அவங்களுடைய பிளான். யாருடைய பிளான்? சிரியா ராஜாவுடைய பிளான். இந்த சிரியா அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? அசிரியர்களை குறிக்கும், அவங்க உலகத்தை குறிக்கிற ஒரு காரியம். இந்த அசிரியர்களுடைய பிளான் என்னன்னா ஆகாபை வந்து கொல்லணும் அப்படின்ட்டு. இப்போ ஆகாபு யோசபாத்து சேர்ந்து இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. இப்போ ஆகாபு ஒரு பிளான போடுறான். யோசபாத் சொல்றாரு, நீ நானும் ஒண்ணு. ஆனா அந்த ஆகாபுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீயும் நானும் ஒண்ணா, வாடே மாவனே உன்னை வச்சு இந்த கறி போடுறேன் பாரு அப்படின்ட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஆகாப் என்ன பண்றாரு, நீ என்ன பண்ணப்பா யோசபாத், நீ ராஜாவுடைய வேஷம் போட்டு நீ முன்னாடி போ, நான் என்ன பண்ண, நான் பின்னாடி நிற்கிறேன் அப்படின்ட்டு. அதே நேரத்தில் அசீரியர்கள் ஒரு பிளான் போடுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம மற்றவங்க எல்லாத்தையும் விட்டுறலாம், ராஜாவை போய் நம்ம என்னை கொல்ல போறோம். புரியுதா உங்களுக்கு? யோசபாத் உத்தம இருதயத்தோடு போறாரு. அதே நேரத்தில் ஆகாப் என்ன சொல்றாரு, இல்ல நீ என்ன பண்ணு, இன்னைக்கு கொல்றதா என்னோட பிளான். நீ மாட்டிக்கிட்டியா, ஒரு ராஜாவா நீ வந்து மாட்டிக்கிட்டியா, நீ என்ன பண்ண போற, நீ ராஜாவுடைய ட்ரெஸ் போட்டு நீ முன்னாடி போற, நான் பின்னாடி நிக்க போறேன் அப்படின்ட்டு. இப்போ யோசபாத்து முன்னாடி போயிட்டாரு. அசீரியர்கள் வராங்க. அசீரியர்கள் மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த யோசபாத்தை நோக்கி வராங்க. ஏன்னா இவன் தான் ராஜாவாக முன்னாடி நிற்கிறாரு. முன்னாடி நிற்கும்போது அசீரியர்கள் பக்கத்துல வந்துட்டு இவனை பார்த்ததுக்கு அப்புறம் அப்பதான் தெரியுது, எப்பா கொல்ல வந்த மனுஷன் இவன் கிடையாது, ஆகாப் கிடையாது, இவன் வேற யாரோ, இவன் பொம்மை ராஜா அப்படின்ட்டு யோசபாத்தை விட்டுட்டாங்க. அன்னைக்கு யோசபாத்தினுடைய தலை தப்பிச்சு. எதனால? கர்த்தர்னால. அந்த வசனம் சொல்லுது கடைசி பகுதியில், அவர் சொல்றாரு இந்த வசனத்தை, உத்தமனுக்கு கர்த்தர் துணைப்பான். நான் என்ன பண்ணேன்னா, நான் உத்தமனா தான் நான் போய் நின்னேன். நான் தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களிடத்துல நான் போனேன். அந்த ஆகாபு எனக்கு விரோதமாய் அவன் யோசிச்சு என்ன பண்றான், எனக்கு உத்தமமாய் நான் போய் நின்ன போது என்னை அவன் தள்ளுறதுக்கு பார்த்தான். உத்தமம் இல்லாத ஒரு மனுஷன் உத்தமத்தோடு முன்னாடி போய் வருகிற ஒரு மனுஷனை அவன் தள்ளி விடுறதுக்கு, அவன் கொல்லுறதுக்கு பார்த்தான். எப்படின்னா அவனுக்கு பதில் அவனை செட் பண்றதுக்கு பார்த்தான். ஆனால் தேவன் என்னை பாதுகாத்தார். ஆமென். தேவன் என்னை பாதுகாத்து யோசபாத் அந்த இடத்துல நின்று தேவன் அவனை பாதுகாத்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எகு அப்படிங்கிற ஒரு அந்த மனுஷன், தேவனுடைய மனுஷன் வந்து சொல்றாரு, எப்பா நீ என்னப்பா பண்ணியிருக்க, நீ 2வது வசனத்துல நீங்க வாசிங்க அப்படின்னு அவர் சொல்றாரு, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சேகிக்கலாமா, இத நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது. அப்பா நீ என்னப்பா பண்ணியிருக்க, நீ தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களோடு நீ போய் சேர்ந்துட்ட, நீ தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய கோபம் உன்மேல் வர இருந்தது. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீ முடிஞ்சிருப்ப. இட் இஸ் ஜஸ்ட் மிஸ். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு யோசிப்போம், எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். we want blessings from God. தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு வேணும். ஆனா அதே நேரத்துல தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறதுக்கு நம்ம லூப் ஹோல் உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம சர்வாயுத வர்க்கத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கிறதும் போட்டுக்கொள்ளாம இருக்கிறது யாருடைய கருத்துல இருக்குது?
நம்ம கையில தான் இருக்குது இல்லையா? போன வருஷம் கடைசி பகுதியில் ஃபுல்லா சர்வாயுத வர்க்கத்தை பத்தி தான் நம்ம பார்த்தோம். இந்த சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கொள்றதும் he has given us இல்லையா? he has given us the armor of God. ஆனா அந்த ஆர்மர் ஆஃப் காட போட்டுக்கொள்றதும் போட்டுக்கொள்ளாம இருக்கிறது யாருடைய கருத்துல இருக்குது? நம்ம கையில தான் இருக்குது. ஒருவேளை நம்ம யோசிப்போமே, இப்போ யோசபாத் வராரு. யோசபாத் வரும்போது அவர் தலையை ஃபுல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லா எதுவுமே போடாம இருக்கிறாங்க. இப்போ இல்ல நீங்களும் நானும் தான் போறோம். இந்த நீங்களும் நானும் போகும்போது நம்ம வந்து ஒருத்தர் நமக்கு எதிராக சண்டைக்கு வரான். சண்டைக்கு வரும்போது நம்ம வந்து உடம்புல எல்லாம் போட்டு மண்டைக்கு மட்டும் எதுவும் போடாம போனா என்ன ஆகும்? எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சானா மொத்தமா முடிஞ்சது. மண்டை கலங்கி நம்ம போயிடுவோம் இல்லையா? ஸோ தேவன் நம்மகிட்ட விரும்புறது என்ன அப்படின்னா, we have to put on the armor of God that God has given us. அது என்ன அப்படின்னா அந்த உத்தமம். இந்த உத்தமம் இல்லையா? நம்ம சர்வாயுத வர்க்கத்தை குயிக்கா ரீகேப் பண்ணிடுவோமா அப்படியே குயிக்கா? ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, விசுவாசம் என்னும் கேடகம், தேவவசனம் என்னும் ஆவியின் பட்டயம், breastplate of righteousness, belt of truth, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. திருப்பி இன்னொரு முறை, அப்பா மறந்துட்டீங்களே அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம், விசுவாசம் என்னும் கேடகம், நீதி என்னும் மார்க்கவசம், பெல்ட் ஆஃப் ட்ரூத், கடைசியா ஐயோ நம்ம அடிக்கடி நமக்கு எக்ஸாம் வைக்கணும் போல இருக்குதே. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொல்லுவோம், இப்போ யோசபாத்தினுடைய வாழ்க்கையில நம்ம என்ன இங்க என்னது? நீதி எனும் மார்க்கவசம். நீதி எதை குறிக்கும்? உத்தமத்தை குறிக்கும் இல்லையா? இது உண்மையை குறிக்கும். இந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை நம்ம இழந்து போனால், நீதி என்னும் மார்க்கவசத்தை நம்ம இழந்து போனால் இங்க இது இங்க என்னங்க இருக்கு? இருதயம் இருக்கு இல்லையா? ஸோ என்ன ஒரு ஒரு போராயுதம் அணிந்த ஒரு வீரனா நீங்க யோசிச்சுக்கோங்க. இப்போ போட்டோவை போட்டிங்களாமா? சூப்பர்மா. ஓகே, ஸோ இப்போ எந்த கையில வந்து நான் ஆயுதத்தை பிடிப்பேன், எந்த கையில நான் விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் பிடிப்பேன்? லெஃப்ட் ஹேண்ட். இல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல எதை பிடிப்பேன்? ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டை வச்சு நான் ஒருத்தனை வெட்ட முடியாது, ரைட் ஹேண்டை வச்சு தான் வெட்ட முடியும். ஸோ ரைட் ஹேண்டில் நான் அந்த வந்து தேவனுடைய வசனமாகி ஆவின் பட்டயத்தை வைத்திருக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டில் நான் விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் வச்சிருக்கிறேன். நடுவில் எனக்கு என்ன வேணும்? கை உடஞ்சிடலாம், இந்த கை உடஞ்சிடலாம், கால் உடஞ்சிடலாம், இதுவரைக்கும் கூட முண்டமா இருக்கலாம். ஆனால் சாரி, அது எதோ சொல்லுவாங்க, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் இங்கே ஒருத்தன் குத்திட்டானா என்ன ஆகும்? முடிஞ்சுது இல்லையா? பன்னியினுடைய இருதயம் வைக்க முடியாது. எலான் மஸ்க் யோசிக்கிறது மாதிரி பன்னியினுடைய இருதயம் வைக்க முடியாது. வேற எந்த ஒரு இதயமும் நம்ம இங்கே வைக்க முடியாது. எதுவும் நமக்கு சஸ்டெயின் பண்ணாது. தேவன் நம்மகிட்ட விரும்புறது என்ன அப்படின்னா, அந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை நம்ம அணிந்தவர்களாக நம்ம இருக்கணும். ஆமேன், ஆமேன். அந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை அணியும் போதுதான் நம்ம யோசபாத் முன்னாடி போறாரு. அந்த போகும்போது நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்தவராக அவர் போறாரு. தன்னுடைய உத்தமத்தை முன்னாடி கொண்டு போறாரு. ஆகாம் இடத்துல அந்த உத்தமம் கிடையாது. ஆனால் தன்னுடைய உத்தமத்தை அந்த கொண்டு போனதுனால சத்ரு தான், அவனுக்கு துன்மார்க்கம் தான். ஆனாலும் அந்த இடத்துல தேவன் அவனை பாதுகாத்தார். நம்ம இந்த உலகத்தோடு இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிற தேவையில்லாம கோவர்க்கர்ஸ், எத்தனையோ விதமான கோவர்க்கர்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளால பாதுகாக்க முடியுமானால் அது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து நம்ம துன்மார்க்க இடத்துல நம்ம போனாலும் நம்ம எதற்கும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். ஆமென். அவன் ஒருவேளை துன்மார்க்கனா இருக்கலாம், அவன் உலகத்தின் ஜனமார்களுக்கு இருக்கலாம், அவன் நம்மளை எப்படியெல்லாம் இழுக்கலான்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையை பேசி உத்தமத்தை பேசி என்னதான் சொன்னால் நம்ம சொல்ல முடியும், இங்க பாரு, நான் தேவனுக்கு முன்பாக நான் உத்தமமா இருக்கிறேன், நான் தேவன் சொன்னதை நான் கை கொண்டிருக்கிறேன், எனக்கு எதிராக என்ன வந்தாலும் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவன் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென், ஆமென். உத்தமனுக்கு என்ன ஆனாலும் சரி கர்த்தர் துணையாக இருக்கிறார். முதலாவது நான் சொன்னேன் என்னது? முதலாவது ஆசீர்வாதம், கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு வருகிற ஆசீர்வாதம். உத்தமனுக்கு உத்தமனுடைய சந்ததியும் சரி, அவனுக்கு அடுத்த சந்ததியும் சரி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். அது நம்ம தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படியும் போது. ரெண்டாவது என்ன நான் சொன்னேன்? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இந்த உத்தமனுக்கு எப்போ கர்த்தர் துணை? கீழ்ப்படியணும். அது ஃபர்ஸ்ட்டுங்க ஆபிரகாமுக்கு. ரெண்டாவது நீதி என்னும் மார்க்கவசத்தை நம்ம அணிந்தவர்களாக நம்ம இருக்கும்போது நமக்கு அந்த நீதி என்னும் மார்க்கவசம் இருக்கணும். நம்ம துன்மார்க்கனோடு நம்ம போகலாம். இந்த உலகத்துல நம்ம நாளைக்கு போறோம், நம்ம போய் வேலை செய்ய தான் போறோம். நம்ம கூட இருக்கிறவங்களும் உத்தமன் சொல்ல முடியுமா நம்ம? இல்லையா? அவன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? we have to hold on our integrity. அவன் என்ன வேணாலும் பொய் சொல்லலாம். எப்பா நீ இதை பொய் சொல்ல அப்படின்னு சொல்லலாம். இல்ல
நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, we have to always stand on the truth. ஆமென். அவன் என்ன வேணாலும் சொல்ல, ஈஸியா நீ போய் சொல்லிடு, அந்த ஆஸ்திரேலியா பேட்ட போய் போய் நோ, I will say what is right. இல்லையா? நீங்க பலவருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்திருக்கலாம், நல்ல பொய் சொல்லுவாங்க, ஆனா அந்த பொய் சொல்ற திருட ஒரு நாள் அகப்பட்டு தான் ஆவான். இல்லையா? இன்னைக்கு அவன் பொய் சொல்லல, எப்ப இந்த பண்ணிட்டியா, நான் பண்ணிட்டேன், நாளைக்கு திருப்பி அதை வந்து எனக்கு கொடு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம அதை பண்ணவே இல்லை. இல்லையா? அதே போல தான் நம்ம தாய் தகப்பன்மார்கிட்ட ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா அப்படின்னா வாய் திறந்தா நம்ம பார்த்துடலாம் உள்ள சுகர் சாப்பிட்டுருக்குது அப்படின்ட்டு. இல்லையா? அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத வாயை திறந்தாருன்னா நம்ம ஈஸியா பார்த்துடலாம். பின்னாடி சிரிச்சிட்டு இருக்காதீங்கம்மா. ஓகே, இதே போல தான் தேவன் நம்ம வாழ்க்கையில இட் இஸ் வெரி ஈஸி. தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமா இருக்கிறது. We can think it is easy, we can easily hide something. No, God expects us to be faithful. God expects us to be righteousness. He expects us to be blameless. மனவாட்டி சபை எப்படி இருந்தா தான் போக முடியும்? ரெடியா இருக்கணும். ரெடியா இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? நீதி என்னும் மார்க்கவசத்தை நம்ம தரிச்சிட்டு நம்ம பரிசுத்த வெளிப்படுத்தின விஷயத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, மனவாட்டிக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் எது? பரிசுத்தவான்களின் நீதிகளே அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அந்த வெண் வஸ்திரத்தை. அந்த வெண் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னா அவர் கொடுக்கும்போது நம்ம அணிந்து கொள்ளணும். மனவாட்டி சபை ஒருபோதும் எடுத்து இல்லை எனக்கு இது வேணாம். நம்ம ஒன்னத பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், மனவாட்டி சபை சொல்லுது இல்லை 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 எனக்கு வேணாம், நான் எல்லாத்தையும் நான் கழட்டி வச்சிட்டேனே, எப்படி நான் போய் டோர் ஓப்பன் பண்ணுவேன்? மணவாளன் கதவரையில வந்து நிற்கிறாரு. அவருடைய வருகை ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குது. கர்த்தர் வரும்போது நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அவர் வந்து கதவை தட்டுவார். நம்ம அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது, இல்லையே நான் இன்னும் அந்த ட்ரெஸ் போடலையே, மனவாட்டிக்கான ட்ரெஸ் நான் போடலையே, நான் கழட்டி வச்சிருக்கிறேனே, நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் அதை திருப்பி நான் போறதுக்கு டைம் ஆகுமே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மணவாளன் அதுக்குள்ள போயிடுவார். எபேசியர் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்தவின் முத்திரையை துக்கப்படுத்தாதிருங்கள் நம்ம வாசிக்கிறோம். மீட்கப்படும் நாளுக்கென்று உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னது? இட் இஸ் தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு முத்திரையாக இருக்கிறார். அவர் சாட்சி சொல்லணும், எஸ் ஐ அம் ஸ்டில் ஹியர், ஐ அம் ஸ்டில் ஹியர், எஸ் யூ கேன் டேக் திஸ் பர்சன், ஐ அம் ஷீல்டிங் திஸ் பர்சன். நான் பரிசுத்த ஆவியானவராக நான் முத்திரையாக இந்த மனுஷனுக்கு இருக்கிறேன், எடுத்துக்கொள்ளப்படலாம். அந்த நொடி பொழுது வரும்போது நமக்கு தெரியாது, இட் குட் பி ஜஸ்ட் நெக்ஸ்ட் செகண்ட், நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நொடி பொழுது வரும்போது பரிசுத்த ஆவியான உங்களுக்கு எனக்கு முன்பாக சாட்சி சொல்லணும், எஸ் திஸ் பர்சன் இஸ் பிளேம்லெஸ், எஸ் திஸ் பர்சன் இஸ் உத்தமன், உத்தமியே மனவாளியே அப்படி நம்ம இன்னொரு பாட்டில் வாசிக்கிறோம். எதற்காக? நீங்கள் உத்தமமா இருக்கிறதுக்கு தான் நம்ம வாசிக்கிறோம். We are supposed to be and we are called to be a righteous person. We are called to be a person of integrity. We are called to be a person who is speaking the truth. We are called to be a person who is living the life according to the word of God. Amen. நம்ம ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், if we are slipping out, நான் உங்களுக்கு சொல்லி இதை முடிக்க விரும்புகிறேன். if we are slipping out, நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், we are going through a very great tribulation. 3 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். இதுக்குள்ள நீங்க போணுமா? இதுக்குள்ள நம்ம போணுமா? How many years of tribulation? 3.5 years of tribulation and next 3.5 years of great tribulation. இல்லையா? அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துல நம்ம போணுமா அப்படிங்கிறது இதுதான் குறிக்கும். உத்தமியே அப்படின்னு ஏன் சொல்றாரு? உத்தமியே, ரூபவதியே, பிரியமானவளே அப்படின்னு ஏன் சொல்றாரு? மனவாட்டி சபை உத்தமியா இருக்கணுங்கிறது தான் மணவாளனுடைய விருப்பம். ஒரு திருமணத்திலே நீங்க போயிட்டீங்க அப்படின்னா மனவாட்டி சபை கிட்ட, மணவாளி கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க? நீ உண்மையானவளா இருக்கியா? Are you really a true person? Are you really a good person? எதிர்பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? இல்லையா? நிச்சயமா எதிர்பார்ப்பாங்க. ஏன்? அந்த மனவாட்டியோட தான் மணவாளன் வாழ்க்கை ஃபுல்லா வாழ்க்கை நடத்த போறாரு. அதுக்கு மணவாளன் உலகத்தில் இருக்கிறவங்களே இவ்வளவு எதிர்பார்க்கும் போது அந்த பரம தகப்பன் எவ்வளவு எதிர்பார்ப்பார்? ஆமென். கண்களை மூடுவமா இருக்கிற இடத்துல நம்ம சங்கீதம் 23 நல்லா தெரிஞ்ச வசனம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எடுத்து முடிஞ்சா சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். சங்கீதம் 23 3-4. Psalms 23 verse 3 and 4. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சொல்லுமா, கண்களை மூடி. அப்பா, ஐ நீட் யூ ஃபாதர். நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுவோம்.
அப்பா நீங்க எனக்கு வேணும் தகப்பனே இயேசப்பா ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. நீங்க எனக்கு வேணும் தகப்பனே இயேசப்பா. நீங்க எனக்கு வேணும் தகப்பனே இயேசப்பா ராஜா. அப்பா நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை தகப்பனே இயேசப்பா ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உத்தமனுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர் நீங்க தான் தகப்பனே இயேசப்பா ராஜா. உத்தமம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று நாங்க வாசிக்கிறோம் ராஜா. அப்பா கிளென்சஸ் ஃபாதர் அப்பா அப்படின்னு கேட்போமா. அப்பா எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்களை சுத்திகரிங்க ராஜா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தா தடுப்பவன் யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தா தடுப்பவன் யாரு? என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். எஸ் ஃபாதர். அப்பா ஈசாக்கு விதை விதைத்தான், அவன் 100 மடங்கு அவன் அறுவடை செய்தான். ஏசேக்கு சித்தனா எல்லாம் அவங்ககிட்ட இருந்து பிடிங்கப்பட்டது. ரெகோபோத் அவங்களுக்கு பிறந்து விட்டதுக்கு அப்புறம் அந்த பெலிஸ்தியர் ராஜா வந்து சொல்றாங்க, அப்பா உன்னோட தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா அப்படின்ட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து சாட்சி சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இன்னைக்கு பிடுங்கப்பட்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை இழந்து போயிருக்கலாம். நான் தான் அந்த காரியத்தை செய்யறேன், ஆனா அந்த காரியத்துக்கான ஆசீர்வாதம் என் கரத்துல வரமாட்டேங்குது. ஐ எம் டூயிங் ஆல் திஸ் திங்ஸ் பட் ஐ எம் நாட் கெட்டிங் த ப்ராஃபிட் அப்படி நம்ம இன்னைக்கு யோசிச்சு வந்திருக்கலாம். அதுக்கான பெனிஃபிட் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுக்கலாம். ஆனால் ரெகோபோத் பிறக்கும். ரெகோபோத் பிறக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற மற்றவர்கள் சொல்லுவாங்க, உலகத்தின் ஜனங்கள் சொல்லுவார்கள், உன்னிடத்தில் தேவன் இருக்கிறதை நான் பார்க்கிறேன், உன்னோடு தேவன் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதே போல ஈசாக்கு இடத்துல அவனுடைய வறட்சியின் காலத்துல தேவன் சொல்லுகிற இடத்துல இருங்க. தேவன் சொல்லுகிற இடத்துல இருங்க. இருக்கிற இடத்துலயே நீங்க விதைங்க. அந்த விதைக்கிறதை தேவன் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்க ஒருவேளை 10 செடி போடலாம், இல்ல ஒரு செடி போடலாம். ஆனா அந்த ஒரு செடியில அதுக்கான 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் தேவன் தருவார். அந்த உத்தமத்தோடு நம்ம காரியங்களை செய்யும் போது உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருந்து அவர் ஆசீர்வாதத்தை தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் தரித்திரனா இருக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படணுங்கிறது அவருடைய விருப்பமே கிடையாது. பள்ளத்தாக்கின் பாதையில நம்ம நடந்தாலும் எந்த ஒரு தீங்கும் நம்மளை